வணக்கம். தடத்தின் மாலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கான முட்கொடுப்பனவு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். நாட்டில் மரக்கறிகளின் விலையில் சடதியான அதிகரிப்பு. வானிலை தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புதிய கடவுச்சீட்டுகள் பெறுவது தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,81,504 ரூபாயாக காணப்படுகின்றது. அத்துடன் 24 கேரட் தங்க பவுன் 2,20,550 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அதுபோல 22 கேரட் தங்க கிராம் 25,280 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை 22 கேரட் தங்க பவுன் 2,02,200 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 24,130ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 1,93,000 ரூபாயாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் எனவும், சப்ரகமுக மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேல், சப்ரகமுக, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாயாக உயர்த்துமாறு அரச அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், இன்று 10,000 ரூபாயை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய சூழலில் குறைந்தது 40,000 ரூபாயாவது பெற வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரச ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என நம்புகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் 1 கிலோ பச்சை மிளகாய் 1000 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எனினும் கெப்பட்டிபொல விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டுவரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் புதிய கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காத காரணத்தினால் தொடர்ந்தும் கடவுச்சீட்டுக்கு தட்டுப்பாடு நிலவுமானால் இலங்கையர்கள் பணி நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்கு தோற்றவுள்ள இளைஞர்களிடமிருந்து அதிகளவான கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் குவியும் எனவும், கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இளைஞர்கள் கடவுச்சீட்டு பெறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்படுமானால் இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு திரும்பிவிடக்கூடிய அபாயம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அண்மையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படும் எனவும், தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த விண்ணப்பதாரிகளுக்கு வரும் மே மாதம் 9ஆம் திகதிக்கு பின்னரே திகதிகள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.